உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் என்ன ஏமாத்தி விட்டு போயிட்டாங்க. அந்த மனசு அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு வாழவே புடிக்கல. நான் சாக போறேன். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டா தான் சேர்ந்திருக்கு. சோ மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சாகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. மூடிக்கிட்டு ஃபுல்லா பாருங்க. புரியுது, நம்மள புரிஞ்சுக்காதவங்க நம்மள விட்டு போனா எந்த அளவுக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியுது. பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதை விட பயங்கரமான வலி ஒருத்தங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? 1க்கு 2 இல்ல 1000 மடங்கு வலி அவங்களுக்கு கிடைக்கும். புரியல? யாருன்னு தெரியல. சொல்றேன், மூடிட்டு கேளுங்க. கேவலம் இப்போ பழகி காதலிச்சு அவங்களுக்காக நீ சாகுற அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்க. அவங்கள என்ன உனக்கு கொஞ்சம் நாளா தெரியுமா? இல்ல கொஞ்சம் மாதங்களா தெரியுமா? இல்ல சில பல வருஷம் தெரியும், அவ்வளவுதானே? ஆனா நீ கருவறையில இருக்கும் போதே மொத்த பாசத்தையும் தேக்கி வச்சு இந்த உலகத்துக்கு நீ என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாசத்தெல்லாம் மொத்தமா கொட்டி வச்சு உன்னுடைய முதல் பிறந்த நாளுக்கு இந்த ஊரே கொண்டாடுற அளவுக்கு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடி நீ தம்மா தூண்டுல இருந்து இப்போ வளர்ந்து சாகுற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆனாலுமே உன் மேல பாசத்தை வச்சு நீ செத்தே போனாலுமே கடைசி வரைக்கும் அந்த வலியோட அந்த கஷ்டத்தோட அந்த பாசத்தை வச்சு உன்னை காதலிக்கக்கூடிய உங்க அப்பா அம்மாவை பத்தி நீ கொஞ்சமாச்சு யோசிச்சியா? இன்னும் ஒருத்தங்க விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நீ யோசிக்கிற சாகுற அளவுக்கு. ஆனா இதேதான் நீ உங்க அப்பா அம்மாக்கும் பண்ற. உங்க அப்பா அம்மாவை நீ விட்டு போனா அவங்க எந்த அளவுக்கு யோசிப்பாங்க நீ கொஞ்சமாச்சு யோசிச்சியா? யோசிச்சிருக்க மாட்டேன். அது எப்படி யோசிச்சிருப்ப? அப்படி யோசிச்சிருந்தா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டேன். உங்க அப்பா அம்மா உங்க மேல வச்சிருக்க பாசத்தை விட இந்த காதலை விட நீங்க இப்ப காதலிச்சீங்களே அந்த காதல்லாம் இதுக்கு கூட சமம் இல்லை. புரியுது, கஷ்டமா தான் இருக்கும்னு தெரியுது. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுக்காகலாம் சாகணும் அவசியம் இல்லைங்க. நீங்க என்னைக்கோ ஒரு நாள் சாக தான் போறீங்க. ஆனா உங்க சாவு பிரயோஜனமா இருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி கேவலத்துக்கு இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கோங்க தான் சொல்றேன். வாழ்க்கையில ஒருத்தங்க மேல காதல் வச்சு அவங்க போயிட்டாங்கன்னா இன்னொரு காதல் வரும் வேற ஒருத்தவங்க மேல. ஆனா உங்க அப்பா அம்மாவுடைய பாசம் போயிடுச்சுன்னா உங்க அப்பா அம்மா மூச்சியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க திருப்பி கிடைப்பாங்களா உங்களுக்கு? அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. இனிமே சாகணும்னு யோசிச்சீங்கன்னா அது எந்த ஒரு சுச்சுவேஷனால வேணும் இருக்கட்டும், சாகணும்னு யோசிச்சாலே கொஞ்சம் உங்க அப்பா அம்மாவை திரும்பி பார்த்து அவங்க வச்சிருக்க பாசத்தை பார்த்து கொஞ்ச நேரம் யோசிங்க. இந்த கேவலமான முடிவு எதுக்காகவும் எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு கேவலமா விட்டு போனா அவங்களுக்காகவும் நீங்க நினைக்க மாட்டீங்க. கொசு வேற கடிக்குதுங்க. கொசுக்கு கூட தெரிஞ்சிருக்கு சாகர பத்தி எல்லாம் நீ ஏன்டா பேசுறேன்னு சொல்லிட்டு அதை கடிச்சிட்டு போறான். இதுக்கப்புறமா வச்சு இந்த மாதிரி கேவலமான முடிவெல்லாம் எடுக்காம கண்டவங்களை காதலிக்காம உங்க அப்பா அம்மாவை காதலிங்க. உங்க அப்பா அம்மா மேல பாசத்தை வைங்க. உங்க அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா உங்க மேல வச்சிருக்க பாசத்தை விட இந்த கேவலம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா வச்சு சாகணும்னு யோசிக்காம கெத்தா வாழணும்னு யோசிங்க. அது உங்க அப்பா அம்மாக்காக யோசிங்க. வாழ்ந்து காட்டுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி உருப்படியான வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். உங்களால பார்க்க முடியும். வாழ்க்கையில உருப்படணும்னு தோணும். இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் உங்க மண்டியில இருந்து எடுத்து போடவும் உதவும். ஸோ மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமாச்சு உருப்படியா இருந்துக்கோங்க. லைஃப்ல சந்தோஷமா கடந்துக்கோங்க. டாடா பை பை. அடுத்த வீடியோ